ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜிஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்ல பொண்ணு இதை மாதிரி ஒரு விஷயத்த பண்ண போயிட்டா அத்தை, இதுக்கு என்ன நீங்க பதில் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சாரதா அவங்கள பார்த்து கேட்க, இது எல்லாத்தையும் கேட்ட சாரதா, கங்கா அதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா அத்தை எல்லாமே உண்மைதான். யமுனாவை காப்பாத்துறதை தவிர எங்களுக்கு வேற வழியே தெரியல அத்தை. இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது யமுனாவை மீட்டு கொண்டு வரணும் தான் நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணோம். ஆனா எதுக்குமே வாய்ப்பு இல்லாம போய் போச்சு. இந்த விஷயம் மட்டும் நடக்காம இருந்துருச்சுன்னா சப்போஸ் அவளை உயிரோடவே நீங்க பார்த்துருக்க முடியாது அப்படின்ற மாதிரி பேசுறாரு விஜய். எல்லாம் பார்த்து அதிர்ச்சியான சாரதா என்ன பண்றாங்க, அலறது மட்டும் இல்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ண துணிஞ்சிடி இந்த பையனுக்காக, அப்படி என்னடி உனக்கு அம்மா அக்கா தங்கச்சி எங்களை விட உனக்கு இவன் தான் முக்கியமா போயிட்டான்ல, இதை சொல்ல உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்ற மாதிரி பேசுறாங்க யமுனாவை பார்த்து. கேட்ட யமுனாவும் அழுதுகிட்டே அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு காரியத்தை பண்ண துணிஞ்சிருக்கேன், நான் உன்னை என்னடி சொல்றது, உங்க அப்பாவுடைய கனவு எல்லாத்தையும் நான் நிறைவேற்றுவேன்னு பார்த்தேன், யாருமே எதிர்பாராத அளவுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறேன், நான் இதை எப்படி ஏத்துப்பேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா புலம்பிட்டே அழுதுட்டே இருக்காங்க. என்ன பண்றாங்க, நீங்க என்னதான் வந்து காரணத்தை சொன்னாலும் நீங்க கல்யாணம் பண்ணி வச்சது தப்பு தான் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இப்போதைக்கு இருந்த சூழ்நிலை அப்படி இருந்துச்சுங்க, நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்ல, என்னங்க சூழ்நிலை, இப்படி திருட்டுத்தனமா கல்யாணத்தை பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க, இதுதான் நல்ல விஷயமா, அப்ப நீங்க பண்ணதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்க, கங்கா நீ ஒரு நிமிஷம் அமைதியாரு, அவங்க தான் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்களா, அப்புறம் எதுக்காக திரும்ப திரும்ப நீ பேசிட்டு இருக்க கங்கா. ஆமாங்க, நீங்க ஏன் பேச மாட்டீங்க, உன் ஃப்ரெண்டு தானே, அதனால தான் நீங்க சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்ல, என்ன கங்கா நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, நான் அப்படி நினைக்கிறவளா சொல்லு, காவேரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு நீ தானே அடிக்கடி சொல்லுவே, இப்ப நீ இதை மாதிரி பேசினா எப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கங்காவை. அந்த மாதிரிலாம் இல்லைங்க காவேரி, ஏற்கனவே ஒரு தப்பை பண்ணிட்டா, அதுக்கப்புறமா அம்மா எப்படியோ மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாங்க, அதனால அம்மா எவ்வளோ மனசுடைஞ்சு போனாங்க, எவ்வளோ பாதிப்படைஞ்சாங்க உங்க எல்லாருக்குமே தெரியும், அதே மாதிரி திரும்ப இதே ஒரு தப்பு பண்ணிட்டு வந்து நிற்கிறியா, அப்போ உன்னை என்னன்னு சொல்றது, அம்மாவை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தாளா இவ, நடக்கிறது நடக்கட்டும், நம்ம எது வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற தைரியத்தில் தானே இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க காவேரியை பார்த்து. அக்கா அப்படிலாம் இல்லைக்கா, ப்ளீஸ்க்கா புரிஞ்சுக்கோங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எவ்வளவோ எடுத்து சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க. எதையும் புரிஞ்சிக்காத கங்கா சாரதா இவங்க எல்லாருமே முகத்திலே முழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக அங்கேருந்து உள்ளே போயிடுறாங்க. தாத்தாவும் எவ்வளோ சொல்லி சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க, அப்படி இருந்தும் எதையும் வந்து புரிஞ்சுக்காத சாரதா என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து கோவத்தோட கிளம்புறாங்க. நிவினும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வீட்டுக்கு தான், வேற எங்கே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்ல, யமுனா இருக்கா, யமுனாவையும் கூட்டிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு, யமுனா வரட்டும், அதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இனிமேல் யமுனா என் கூட வந்து வாழணும்னு நினைச்சா இந்த வீட்டை மறந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. நிவின் இப்படி ஒரு கண்டிஷனை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. இன்னொரு பக்கம் காவேரியும் ரொம்ப அதிர்ச்சியது மட்டும் இல்லாம யமுனாவும் பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க இந்த கண்டிஷனை நினைச்சு. இப்போதைக்கு உன்னோட வாழ்க்கை தான் எனக்கு ரொம்ப முக்கியம், இதுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, நல்லா இருப்ப யமுனா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் சொல்லி வச்சு அனுப்புறாங்க காவேரியும் விஜயும். அதுக்கப்புறமா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா காவேரி விஜய் கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க, அதுக்கப்புறம் வந்து தேங்க்ஸ் சொல்றாங்க. எதுக்காக காவேரி இப்போ என்கிட்ட சாரி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, இல்லைங்க அம்மா வந்து நிறைய திட்டாங்க உங்களை. என்ன காவேரி என்கிட்ட சாரிலாம் போய் கேட்டுட்டு இருக்க, யார் திட்டினாங்க, இப்போது அத்தை தானே திட்டினாங்க, என்ன தானே திட்டினாங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சகஜமாக பேசுறதை பார்த்து காவேரி ரொம்பவே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. பார் காவேரி, உனக்காக நான் எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன், உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளு, நான் உனக்கு நிறைவேற்றுவேன் அப்படின்றாரு விஜய். இதை கேட்ட காவேரியும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க உள்ளுக்குள்ளே.